பார்த்தோன்னே என் மேலே ரொம்ப ஒரு அன்பு. ஃபஸ்ட்டு என்னை இந்த மாதிரி மீடியாவில் தான் இன்டர்வியூ பண்ண வந்தீங்க, ஞாபகம் இருக்குங்களா? நான் வந்து ஆங்கராக தான் வந்தாப்புல. நான் ஏபிஎம் ஸ்டுடியோவில் ஒரு 15 வருஷமாக இருக்கேன். நான் படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படின்னு சொல்ல இன்டர்வியூ கூட சொல்ல இன்டர்வல்னு சொன்னார் பாருங்க. அப்போ எனக்கு நாட் புரிஞ்சுது. ஸோ ஏதோ சம்திங் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃப், அதாவது ஆக்டிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எனக்கு. இவர் இன்னமும் 20 படம் பண்ண மாதிரி அந்த வே ஆஃப் டைலாக் ப்ரெசன்டேஷன், அந்த ஃபேஸ் ஆஸ் ஒரு டைரக்டராக ஒரு மியூசிக் டைரக்டராக நான் சொல்கிறேன். நான் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அந்த நம்பிக்கையோட, அந்த பலத்தோட, இந்த டீமோட பலத்தோட இந்த படத்தை வந்து நாங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே கதை அம்சம் தான் காரணமாக இருக்கும். அதுக்கேற்ற காட்சி அமைப்புகள், இசை, எடிட்டிங் எல்லாமே பலமாக இருக்குது இந்த படத்தில். ஹீரோ ஹீரோயின் எல்லாமே நடிப்பெல்லாம் இயல்பாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சீனுமே வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஒரு இயல்பாகவே தெரியும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ், அந்த ஒரு ஃபீலிங் வந்து நான் வந்து 2 வருஷம் மட்டும்தான் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம், இனி கூட பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே இருக்கோம், உங்கள் முன்னாடி மீடியா முன்னாடி இருக்கோம். இன்னொரு ஸ்டோரி வந்து ஒரு படம் வந்து அறிவியல் ஒரு படம், சின்ன பட்ஜெட் படம். ஸோ அது மாதிரி வந்து தான் வந்து நீங்கள் சக்ஸஸ் இல்லைன்னு பார்க்குறீங்களா? இல்லை, சக்ஸஸ்ன்றது வந்து அது மாதிரின்றது தழுவ முடியாது. இன்றைக்கி எப்படி இருக்குது, இன்றைக்கியோட மனநிலைமை எப்படி இருக்குது, மக்களுக்கு இன்றைக்கி மனநிலைமை எப்படி இருக்குது, இந்த படத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்குன்றது தான் முக்கியம். இது ஏற்கனவே நடந்து இருக்குன்னு சொல்லி அது மாதிரி தான் இருக்குமான்னு நாங்கள் அதை செய்யலை. ஸோ ட்ரூ ஸ்டோரி நடந்த விஷயத்தை தான் நாங்கள் அப்படியே காட்சி அமைப்பை காட்டியிருக்கோம். எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. சில காட்சிகள் நம்ம சேர்த்துருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருப்போம். மற்றபடி யதார்த்தத்தை கொண்டு வரதுக்காக தான். காரணம் என்ன? சத்தியம் வந்து நல்ல வார்த்தை, அது தமிழுக்கே தேவையான வார்த்தை. ப்ராமிஸ், அதாவது கேஷுவலாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அது. ப்ராமிஸு நிறைய வார்த்தைகள் இருக்குது. ப்ராமிஸ் வந்து நான் ப்ராமிஸாக வந்து நான் பண்ணிடுறேன், ப்ராமிஸாக எல்லா ஒரு ஊருக்குள்ளேயும் ஒரு ப்ராமிஸ் வைக்கிறோம். அந்த ப்ராமிஸை சாதாரணமான ஒரு ப்ராமிஸ் இல்லை. அது நம்ம கல்ச்சரில் ஒரு வரலாறே இருக்குது. ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கில் நிற்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய படங்கள் சாட்சி இருக்குது தமிழ் சினிமாவில், வார்த்தையில் நில்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் சொல்ல மாதிரி தவசி வார்த்தை மாறணும், அந்த லைன்லாம் சொல்லலாம் இல்லைங்களா? அந்த வார்த்தையில் நிற்கணும், அதான் ப்ராமிஸ். ஸோ இப்போ காலகட்டம் கொஞ்சம் ஜென்ரேஷன் மாறுறதுனால ப்ராமிஸ். அதனால தான் தமிழ் ஏன் வைக்கல அப்படின்னா, நாங்கள் படம் ஃபுல்லாக பாட்டு ஃபுல்லாக தமிழ் எழுதிடுவோம். இன்னும் சொல்லப்போனால் எங்கேயுமே இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தலை. இதில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்டோரி தான் காட்டியிருக்கோம், சிட்டி லைஃப்பை காட்டல. பட் அந்த டைட்டில் இந்த படத்துக்கு தேவைப்பட்டது. அவன் ஒவ்வொரு டைமும் ப்ராமிஸை மீறான். அந்த ப்ராமிஸ் இப்போ வந்து சத்தியம் அப்படின்னு சொன்னால், டிஓபி அவர் ஒருத்தர் இருக்கார், அவர் இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியாது. அவருக்கு சத்தியம்னு சொன்னால் அவர் நிறைய கேட்பார், சத்தியம்னா என்னன்னு கேட்பார். ஸோ ப்ராமிஸ்ன்னா புரியுது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன கேட்சாக இருக்குமோ அதனால தான் ப்ராமிஸ் வச்சு. நீங்கள் டைரக்டராக வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க இது வரையும்? என்ன ப்ராமிஸை நீங்கள் கேரி பண்ணுங்க? ப்ராமிஸை வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் காப்பாற்றலை. இந்த படம் வந்து பண்ணது தான் ப்ராமிஸை காப்பாற்றிருக்கேன் எங்கள் டீமுக்காக. நான் பதில் கொடுக்குறேன். ஸோ ப்ராமிஸ் அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில். ஸோ ப்ராமிஸாக என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், நம்ம இந்த படம் எடுக்கிறப்பவே நம்ம வந்து இந்த ப்ராமிஸ் எடுத்தோம், இந்த படத்தை வெற்றிகரமாக முடிப்போன்றதுக்காக. எந்த ஒரு தர்ம சங்கடமோ எந்த ஒரு சூழ்நிலையோ இந்த படத்தை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி எடுத்தது தான் இந்த முடிவு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த ப்ராமிஸை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கோம். உங்கள் முன்னாடி இருக்குது, அது நீங்கள் தான் வந்து வழி நடத்தணும். நன்றி. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி நாங்கள் ஆரம்பத்திலே போட்டிருந்தோம். இது வந்து கேமராமேன் அவரோட கசின்ஸோட ஃப்ரெண்டு, காமன் ஃப்ரெண்டு, அவங்க லைஃப்பில் நடந்தது தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க லைஃப்பில் நடந்த சம்பவத்தை நான் நேரில் பார்த்துருக்கேன். இதில் நீங்கள் முழுக்க எதுவுமே கற்பனை இல்லை. அது எங்கேயுமே நான் ஏன் அதை சொல்லலை அப்படின்னா, அது உண்மையுமே அவங்களுக்கும் தெரியாது. அது சொன்னால் தப்பாயிடும். ஏதோ ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் இல்லைன்னா கூட அது சொன்னால் தப்பாயிடுன்றதுக்காக நான் எங்கேயுமே சொல்லலை. ஏன்னா நம்ம நியூஸ்லவும் இல்லை வந்து நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டதை நம்ம ஒரு டைலாக்காக வச்சுருக்கோம். ஆனால் பட் இது ரொம்ப கவனமாக கையாண்டேன். அவங்களுக்கு போட்டு காட்டினேன். படத்தை போட்டு காட்டுறதுக்கப்புறம் தான் நான் கரெக்டாக கையாண்டிருக்கேன். எங்கேயுமே அவங்கள பாதிச்சிடக்கூடாது. இது உண்மை சம்பவம். இந்த ஜானர் ஏன் எடுத்தேன்னா என்னை ரொம்ப பாதிச்சு, நான் அந்த இடத்துல இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற அப்படி ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதை கதையாக பண்ணணும்னு ப்ரொடியூசர்கிட்ட ஒன் லைன் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னதே அவருக்கு இன்டர்வல் தான் சொன்னேன். இப்படி ஒரு நடக்குது, இதுதான் இன்டர்வல்.
பரவல் அப்படின்னா அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அடுத்த மீட்டிங்கில் பவுண்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இந்த படம் வந்து ஓகே, பெண்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து எச்ஐவியில் அடைவாங்க. சரிங்களா? ஹீரோயினை கதை சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, எடுத்தவொடனே எந்த ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு தான். இவங்களே சொல்லுங்க, கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த படம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே வந்து ட்ரூ ஸ்டோரி அப்படின்றதுனால தான். ஏன்னா இந்த கதை எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஒரு ஒன்லைன் மட்டும்தான் என்கிட்ட டேரக்டர் சொன்னார். எனக்கு கேட்ட உடனேவே பண்ணணும், என்னை நேரில் பார்க்கல, எதுவுமே பண்ணல, டேரெக்டாக கிளம்பி வேலூர் போயிட்டேன். ஸோ இந்த படம் பண்ணதுக்கான மெயின் ரீசனே இது ஒரு ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற போது தான். ஏன்னா ரியலாகவே ஒருத்தவங்க லைஃப்பில் இப்படி நடந்திருக்கு இல்லையா? ஸோ இது யாருக்கும் அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. இதை நடிக்க ஒத்துக்கிறதுக்கான காரணமே இது ரியலாக நடந்திருக்குன்றதுனால தான். சார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமா பெரிய இக்கத்தில் இருக்குது. ஏன்னா வந்து படம் என்ன படம் பண்ணாலும் படம் ஓட மாட்டேங்குது. சரிங்களா? இந்த நேரத்தில் இது ஒரு கதை எழுதுறது பெரிய விஷயம். அது இல்லாமல் இதுபோல் சப்ஜெக்ட் வந்து பண்ணுறது வந்து அது காசு போனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு ஒரு கருத்து சொல்றதுக்காக தான் எழுதுறாங்க. நீங்கள் கதை சொல்லும்போது நீங்கள் எப்படி ஒப்புனீங்க? நம்ம ஸோ கதை வந்து அவர் அருண்குமார் சொன்ன மாதிரி வந்து ஒன்லைன் சொன்னப்போ நம்ம வந்து இது ட்ரூ ஸ்டோரின்னு அந்த ஒன்லைன்ற ஒரு விஷயந்தான். ஒரு உண்மையாக நடந்த விஷயத்த நம்ம படமாக எப்படி காட்டும் போது அது எப்படி மாறும், என்ன அலைகள் இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் செய்கிறோம். ஸோ இவர் சொன்னப்போ வந்து நான் கொஞ்சம் தயங்கினேன், தாமதமாக தான் பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு ஆனால் 6 மாதம் எடுத்துட்டேன். ஸோ 6 மாதம் கழித்து செய்யலான்னு சொன்னேன். பட்ஜெட் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டப்போ வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரினாக்கா படங்கள்லாம் வெற்றி அடையலை, நல்லபடி பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் வெற்றி அடைய மாட்டேன்றது அது ஒரு இருக்கலாம். ஆனால் கதைக்கரு நல்லபடி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட, அந்த பலத்தோட, இந்த டீமோட பலத்தோட இந்த படத்தை வந்து நாங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே கதை அம்சம் தான் காரணமாக இருக்கும். அதுக்கேற்ற காட்சி அமைப்புகள், இசை, எடிட்டிங் எல்லாமே பலமாக இருக்குது இந்த படத்தில். ஹீரோயின் எல்லாமே நடிப்பெல்லாம் இயல்பாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சீனுமே வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஒரு இயல்பாகவே தெரியும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ், அந்த ஒரு ஃபீலிங் வந்து நான் வந்து 2 வருஷம் மட்டும்தான் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம், இன்னைக்கு கூட பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இன்னைக்கு இங்கே இருக்கோம், உங்கள் முன்னாடி மீடியா முன்னாடி இருக்கோம். இது மாதிரி ஸ்டோரி வந்து ஒரு படம் வந்து வெற்றி ஆயிருக்கு, அறிவியல் படம், சின்ன பட்ஜெட் படம். ஸோ அது மாதிரி வந்து தான் வந்து நீங்கள் சக்ஸஸ் இல்லைன்னு பார்க்குறீங்களா? இல்லை சக்ஸஸ்ன்றது வந்து அது மாதிரின்றது தழுவ முடியாது. இன்னைக்கு எப்படி இருக்குது, இன்னைக்கியோட மனநிலைமை எப்படி இருக்குது, மக்களுக்கு இன்னைக்கு மனநிலைமை எப்படி இருக்குது, இந்த படத்தை ஏற்றுக்கொள்றதுக்குன்றது தான் முக்கியம். இது ஏற்கனவே நடந்திருக்குன்னு சொல்லி அது மாதிரி தான் இருக்குமான்னு நாங்கள் அதை செய்யலை. ஸோ ட்ரூ ஸ்டோரி நடந்த விஷயத்தை தான் நாங்கள் அப்படியே காட்சி அமைப்பை காட்டியிருக்கோம். எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. சில காட்சிகள் நம்ம சேர்த்துருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருப்போம். மற்றபடி யதார்த்தத்தை கொண்டு வரதுக்காக தான். காரணம் என்ன? சத்தியம் வந்து நல்ல வார்த்தை, அது தமிழுக்கே தேவையான வார்த்தை. ப்ராமிஸ் அதாவது கேஷுவலாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அது ப்ராமிஸு நிறைய வார்த்தைகள் இருக்குது. ப்ராமிஸ் வந்து நான் ப்ராமிஸாக வந்து நான் பண்ணிடுறேன், ப்ராமிஸாக எல்லா ஒரு ஒர்க்குள்ளேயும் ஒரு ப்ராமிஸ் வைக்கிறோம். அந்த ப்ராமிஸை சாதாரணமான ஒரு ப்ராமிஸ் இல்லை. அது நம்ம கல்ச்சரில் ஒரு வரலாறே இருக்குது. ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கில் நிற்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய படங்கள் சாட்சி இருக்குது தமிழ் சினிமாவில், வார்த்தையில் நில்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் சொல்ல மாதிரி தவசி வார்த்தை வரணும், அந்த லைன்லாம் சொல்லலாம் இல்லைங்களா? அந்த வார்த்தையில் நிற்கணும், அதான் ப்ராமிஸ். ஸோ இப்போ காலகட்டம் கொஞ்சம் ஜென்ரேஷன் மாறுறதுனால ப்ராமிஸ். அதனால தான் தமிழ் ஏன் வைக்கல அப்படின்னா, நாங்கள் படம் ஃபுல்லாக பாட்டு ஃபுல்லாக தமிழ் எழுதிடுவோம். என்ன சொல்லப்போனால் எங்கேயுமே இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தலை. இதில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்டோரி தான் காட்டியிருக்கோம், சிட்டி லைஃப்பை காட்டல. பட் அந்த டைட்டில் இந்த படத்துக்கு தேவைப்பட்டது. அவன் ஒவ்வொரு டைமும் ப்ராமிஸை மீறான். அந்த ப்ராமிஸ் இப்போ வந்து நான் சத்தியம் அப்படின்னு சொன்னால் டிஓபி அவர் ஒருத்தர் இருக்கார், அவர் இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியாது. அவருக்கு சத்தியம்னு சொன்னால் அவர் நிறைய கேட்பார், சத்தியம்னா என்னன்னு கேட்பார். ஸோ ப்ராமிஸ்ன்னா புரியுது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன கேட்சாக இருக்குமோ அதனால தான் ப்ராமிஸ்னு வச்சு. ஓகே, நீங்கள் டேரக்டராக வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க இது வரையும்? என்ன ப்ராமிஸை நீங்கள் கேரி பண்ணுங்க? ப்ராமிஸை வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் காப்பாற்றலை. இந்த படம் வந்து பண்ணது தான் ப்ராமிஸை காப்பாற்றிருக்கேன் எங்கள் டீமுக்காக. நான் பதில் கொடுக்குறேன். ஸோ
ப்ராமிஸ் அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில். ஸோ ப்ராமிஸாக என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், நம்ம இந்த படம் எடுக்கிறப்பவே நம்ம வந்து இந்த ப்ராமிஸ் எடுத்தோம், இந்த படத்தை வெற்றிகரமாக முடிப்போன்றதுக்காக. எந்த ஒரு தர்ம சங்கடமோ எந்த ஒரு சூழ்நிலையோ இந்த படத்தை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி எடுத்தது தான் இந்த முடிவு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த ப்ராமிஸை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கும். உங்கள் முன்னாடி இருக்குது, அது நீங்கள் தான் வந்து வழி நடத்தும். நன்றி நன்றி நன்றி. இந்த ஜென்ரேஷனுக்கு ப்ராமிஸ் கனெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 90s மாதிரி தான் காட்டியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் லவ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக கல்யாண லைஃப்குள்ளே போகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய ப்ராமிஸ் நடக்குது இல்லைங்களா, ப்ராமிஸ் வைக்கிறாங்க இல்லை வந்து அதை மீறுறாங்க, அதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 சீன் கனெக்ட் ஆகலாம் கூட நீங்கள் 4வது சீன்லேருந்து கனெக்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, ஜென்ரேஷன் கேப்பெல்லாம் கிடையாது. லவ்வுக்கு என்னங்க ஜென்ரேஷன் இருக்குது? கண்டிப்பாக இந்த படம் பார்த்தாங்கன்னா லவ் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வச்சுக்கிற ஒரு ப்ராமிஸ்க்கு இவ்வளோ இருக்கா, ஐயோ இப்படி மீறினா அப்படி நடக்குமா அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.